ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 50 நாளில் நம்ம குரூப் 4 சிலபஸை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஸோ அதை நிறைய பேர் வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 1க்கான லெசன்ஸ் எல்லாமே வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஸோ வீடியோஸ்லேருந்து மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு கொஸ்டின் வரைக்குமே நான் வந்து குரூப்பில் கொடுத்துட்டேன். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்கள், டே 1க்கான டார்கெட்டை படிச்சுட்டு ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து போட்டு பாருங்கள். நைட்டில் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நைட்டுன்னு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒவ்வொன்றா படித்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. டெஸ்ட் எழுதுறது மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா ஒவ்வொரு டாப்பிக்கும், ஸோ அந்த டாபிக் என்ன பண்ணீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் படித்தது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா டே 1க்கான டார்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து சீக்கிரம் என்ன பண்ணிடுங்க, டே 1க்கான லெசன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒருமைப்பன்மை அறிதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டாபிக் மட்டும் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதில் பேசிக் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறுத்தற் குறிகள் வந்து சிம்பிள் தான், உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அது பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எங்கே கமா போடணும், எங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் வந்து அது ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் வந்து அறநூல்கள் தொடர்பானதில் ஒரு 4 டாபிக் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் வந்து படிச்சுக்காங்க, ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான டார்கெட் அதான். ஸோ அதுக்கப்புறம் 6th பாலிட்டி ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். யூனிட் 6ல் ஒரு 2 லெசன் படிக்கணும், 10th ஸ்டாண்டர்டில் 2 லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், மெட்டீரியலும் கொடுத்துருக்கேன். ஸோ படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு பார்த்திங்கன்னா இந்த தொர்னா அகாடமியில் துருவம் அகாடமியில் பார்த்திங்கன்னா இந்த 10 days சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தமிழை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது பார்த்திங்கன்னா நான் நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்தேன். அது மார்னிங் வரைக்குமே வந்து அந்த யூடியூப் லிங்க் வந்து ஓப்பன் ஆனிச்சு, அந்த வீடியோ ஓப்பன் ஆனிச்சு. மேபி இந்த வீடியோ தான் அவங்க பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியலை. ஸோ அந்த 10 வீடியோஸ்க்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மெம்பர்ஷிப் பார்த்திங்கன்னா ஒரு 29 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ அதை பே பண்ணி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் போயிட்டு நானும் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அகைன் வந்து அவங்க நாளையிலேருந்து 7 நாளில் வந்து தமிழ் சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஒரு டார்கெட் கொண்டு போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்டு வந்து லைவ் கிளாஸ் மாதிரி நடக்கும். அந்த லைவ் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 7 நாளில் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அதை பாருங்கள். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் உங்களால் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற அந்த கிளாஸை வந்து ரெகுலராக பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 10 டேஸ்க்கான ஒவ்வொரு ஷெட்யூலையும் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு குரூப்லேயே நான் வந்து வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ நான் அதை நினச்சி நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகலையே, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருசாக வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு சம்மந்தமான அந்த டாபிக் சம்மந்தமான ஒரு நல்ல வீடியோஸாக உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதை நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவங்க இந்த மாதிரி மெம்பர்ஷிப் வந்து அதுக்கு ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தமிழில் நிறையா சேனலில் ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸும் வந்து சூப்பராகவே நடத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ துருவம் அகாடமிலே நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த கிளாஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 days டார்கெட்டை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஜிகே அப்பப்போ நான் கொடுக்குறத படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் நம்ம ஜிகேயும் வந்து சைட் பை சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். அதே மாதிரி நீங்கள் டே வைஸ் படிக்கிற பிளான்ஸில் நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்ம தான் டே ஃபுல்லாக உள்ள லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, ஸோ படுத்து தூங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் கிருஷவா அகாடமியில் கொடுத்துருக்கேன் அந்த மேக்ஸ் இருக்கு இல்லையா,
ஸோ அந்த மேக்ஸ் கிளாஸை வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து இப்போ இதுலேருந்து நோட் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு டைம் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மேக்ஸையும் வந்து சைட் பை சைடு வந்து டச் வச்சுட்டே வாங்க. ஸோ லாஸ்ட்டில் அந்த 10 டேஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக வந்து அந்த மேக்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைம் இருக்கும்போது சைட் பை சைடு மேக்ஸையும் வந்து இந்த மாதத்தில், அதாவது மே மாதம் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ டார்கெட்டை வந்து எல்லாருமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.